நிறைய முரண்பாடு. அவங்க சொன்னாங்க, வீட்டுல கணவனுக்கு வந்து அருகில் இருந்து உணவு கொடுக்கணுமாமா. நான் என்ன கேக்குறேன், ஏன் அவர் கை கால்லாம் ஒண்ணும் இல்லையா? அவருக்கு கை கால் கிடையாதா? அவர் போட்டு சாப்பிட்டுக்க மாட்டாரா? அவங்க அம்மா அப்படி வளர்க்கலையா சின்ன பிள்ளையா இருக்கும் போது இருந்து? அது என்ன அருகில் இருந்து கவனிக்கணும்? என்னைக்காவது நம்மள அருகில் இருந்து அவர் கவனிச்சிருக்காரா? என்னம்மா பேசுறீங்க? படித்து விட்டு ஒரு வழக்குரைஞராக பணியாற்றுகின்ற நீங்களே இப்படி பேசினால் இந்த சமுதாயத்தில் யார் என்ன பேச முடியும்? அவங்க சொல்றாங்க, குழந்தைங்களை வந்து அவசர அவசரமா தண்ணி ஊத்தி, முதல்ல வீட்டுல இருக்கிற பெண்கள் எப்படி எல்லாம் கவனிக்கிறாங்கன்னு குழந்தைய தண்ணி ஊத்தி அதை பராமரிச்சு வண்டியில கூட்டிட்டு போய் படிக்க வைக்கும் போது அதுக்கு முதல்ல ஒரு விளக்கம் கொடுத்தாங்க பாருங்க. பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டுமே என்று நிறைய ஃபீஸ் கட்டி ஸ்கூல்ல சேர்க்கறீங்களா? எப்ப ஆண் குழந்தை மட்டும் சேர்க்கறீங்களா? பெண் குழந்தைய தானே சேர்க்கறீங்க. எதுக்காக? யார் வீட்டுக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனுக்கு அருகில் இருந்து முதுகு தேய்ச்சி குளிக்க வச்சு அவருக்கு டவல் எடுத்துன்னு போய் போட்டு பிரஷ் பேஸ்ட் வச்சு கொடுத்து மானகட்ட டீயை வச்சு கொடுத்து, இல்ல இதுக்கெல்லாமா அதுக்காக தான் அவ்வளவு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அது வந்து தேர்ச்சி அடைகின்ற பொழுது உடனிருந்து போட்டோ எடுத்துக் கொள்ளும் போது அவ்வளவு மகிழ்ச்சியாமா. எதற்காக என்று கேட்கிறேன். அது மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் தன் பிள்ளை நன்றாக படிக்க வேண்டும், நல்ல தேர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகின்ற தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் எல்லாரும் விரும்புறாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. முதலிடத்தை பெற்றுவிட்டால் உடனிருந்து புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்கும் தொலைக்காட்சியில் வர்றதுக்கும் பத்திரிகையில் வருவதற்கும் நாம் ஆசைப்படுகின்றோம். அது மகளாக இருந்தாலும். எதற்காக என்று சொன்னால் அந்த கல்வி அந்த பிள்ளைக்கு அவள் சுயசார்போடு வாழ்வதற்கு, சுயமரியாதையோடு வாழ்வதற்கு உதவ வேண்டும் என்பதற்காக இல்லையா? வெறுமனே படிக்க வச்சு யாரும் 20-22 வருஷம் அல்லது சில இப்பெல்லாம் 25 வயதை தாண்டி தான் கல்யாணம் நடக்குது. கால் நூற்றாண்டு நம் வீட்டில் வளர்ந்த ஒரு பெண் பிள்ளையை கொண்டு போய் இன்னொரு வீட்டுல வளர்ந்த ஒரு பையனுக்கு மொத்த சேவையை செஞ்சு அவங்க குடும்பத்துக்கு மொத்த சேவையை செஞ்சு இல்ல அவங்க பிறக்கிற குழந்தைய பராமரிக்கிறதா ஒரு பெண்ணோட வேலையா? பெண் இதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறாளா? பெண் இதற்காகத்தான் பிறந்திருக்கிறாளா? என்னமா பேசுறீங்க நீங்க? கணவனை கவனிச்சு மாமியார் மாமனாரை கவனிச்சு வீட்டுல இருக்கிற குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய முழு நாள் இருந்து பராமரிச்சா உன்னுடைய பணி என்ன? நீ எதற்காக பிறந்திருக்கிறாய்? நீ என்ன சாதிக்க? வெறும் இதுதான், குடும்பத்தை கவனித்துக் கொள்வதுதான் ஒரு பெண்ணின் சாதனையா? அப்ப ஒரு பெண்ணின் நிலை என்பது அவள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், திருமணம் செய்து கொண்டு அவள் குடும்பத்தை பராமரிக்க வேண்டும் சாகர வரைக்கும். இதான் ஒரு பெண்ணின் நிலையா? இதத்தான் காலகாலமா வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. போதா குறைக்கு பழமொழி வேற, சேலை மேல சேலை கட்டும் பெண்ணானாலும் ஓலை மேல் எழுத்தாணி ஊன்றும் பெண் ஆகாதான். நம்ம ஊர்ல பழமொழி எழுதி வச்சிருக்காங்க. சேலை மேல் சேலை கட்டும் பெண்ணானாலும் ஓலை மேல் எழுத்தாணி ஊன்றும் பெண் ஆகாது. குடும்பத்துக்கு மருமகளா கொண்டு வரக்கூடாதா படிச்சவள? இப்படி அந்த காலத்திலேயே எழுதி வச்சிருக்காங்க. பெண்களுக்கு எதிராக சொல்லப்பட்டது எவ்வளவுங்கிறீங்க? உண்டி சுருங்குதல் பெண்ணின் கழகுங்கிறான். இது உண்மை இல்லை நடுவர் அவர்களே. அதாவது நம்ம ஊர்ல எல்லாமே வழக்கு மாறி போயிடுது பாருங்க, பேச்சு வழக்குல மாறி போயிடுற மாதிரி எழுதப்படுகின்ற பொழுது பண்டின்னா வயிறு, உண்டி சுருங்குதல் பண்டிக்கு அழகு. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அளவோட சாப்பிட்டா வயிறு சுருங்கி உள்ளடங்கி இருக்கும், தொப்ப விழாது இல்லையா? இதுதான் உண்மை. இதற்காகத்தான் படைக்கப்பட்டது பழமொழி. ஆனா அது என்ன பண்ணிட்டான், காலப்போக்குல உண்டி சுருங்குதல் பெண்ணிற்கு அழகுன்னு ஆக்கிட்டான். நீ என்ன சாதிக்க? வெறும் இதுதான், குடும்பத்தை கவனித்துக் கொள்வதுதான் ஒரு பெண்ணின் சாதனையா? ஏமா 3000 ஆண்டு காலம் 5000 ஆண்டு காலமா இதத்தான் சொல்லி சொல்லி அடுப்படி அமாவாசைகளாக அடக்கி வைத்திருக்கின்ற இந்த நாட்டிலே அதை எதிர்த்து குரல் கொடுக்காம நீ என்ன சொல்லணும்? அதை விட்டுட்டு வந்து இவங்க எப்படி தாங்கவே முடியல நடுவர்களே. அவங்க சொல்றாங்க, ஏடிஎம் கார்டு வேலைக்கு செல்கின்ற பெண்களிடத்தில் இருக்கு, என் கார்டு என்கிட்ட தான் இருக்கு. வழக்குரைஞர் அவங்க கணவர்கிட்ட கொடுத்தா நான் என்ன செய்ய முடியும்? பார்வதி சீனிவாசனிடம் கார்டை கொடுத்துட்டா நாம என்ன பண்ண முடியும்? ருக்மணியின் கார்டு பன்னீர்செல்வத்துக்கிட்ட கிடையாது, ருக்மணிட்டு தான் இருக்கு. ஆரம்ப காலங்களில் இருந்தே நடுவர் அவர்கள் கூறியது போல ஆதி காலத்திலிருந்தே களை பறித்தல், நாற்று நடுதல், நீங்க வந்து தூத்துறதுன்னு சொல்லுவாங்க, அந்த புடைக்கிறது, நெல்லை புடைக்கிறது எல்லாம் இல்லையா? அந்த பணிகள்லாம் பெண்கள் தான் செய்வாங்க, தரம் பிரிச்சு வைக்கிறது இல்லையா? ஆரம்பத்துல விவசாயம் நம்முடைய பெருவாரியான தொழிலாக இருக்கின்ற பொழுது பெண்கள் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாங்க. இப்பதான் ஏதோ படிச்சுட்டு நீங்க வேலைக்கு போறதை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்காதீங்கம்மா. அப்போ போய் வயல்லயும் வேலை செஞ்சுட்டு வந்து வீட்லயும் அத்தனை பேருக்கும் அடுப்பு இல்லையா, விறகடுப்புல விறகோடு விறகாக வெந்து கொண்டுதான் இருந்தார்கள் பெண்கள். அந்த பெண்களுக்கு விடுதலை
பார்லர் வேற, ஏமா பியூட்டி பார்லர் போகலாம் நேரம் இருக்கா? வேலைக்கு போகும் பெண்களுக்கு மத்தளத்தை போல் இரு பக்கமும் அடி என்பதை நான் மறுக்கவில்லை நடுவர் அவர்கள். ஆனால் 5000 ஆண்டு கால அழுத்தத்தில் இருந்து ஒரு விடுதலை கிடைத்திருக்கின்றது என்று சொன்னால் அது கல்வியும் வேலை வாய்ப்பும் தான் பெண்களுக்கு. ஒரு சுயசார்பு, சுயமரியாதை. இது மட்டும் இல்ல, இப்ப சமீபத்துல ஒக்கி புயல் வந்து கன்னியாகுமரியில வீட்டில் இருந்த அத்தனை ஆண்களும் கடல்ல போய் அடிச்சுட்டு போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பெண்ணுக்கு இப்ப அவ கடல்ல இறங்கி மீன் பிடிக்க போக முடியாது இல்லையா? அதுக்கு பெண்கள் அந்த அளவுக்கு பரிச்சயமாகி இருக்க மாட்டாங்க. ஆழக்கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படியே தெரிஞ்சாலும் போக மாட்டாங்க. வீட்டுல பிள்ளைங்களை விட்டுட்டு எப்படி போக முடியும்? இப்ப கணவன் போய் சேர்ந்துட்டான். அந்த பெண்ணுக்கு ஒரு கல்வியோ அல்லது கைத்தொழிலோ தெரிந்தால்தான், அவன் வேலைக்கு போனால்தான் அவள் குடும்பத்தை, அவளை நம்பி இருக்கின்ற குழந்தைகளை காப்பாற்ற முடியும். இப்ப என்ன அருகில் இருந்து கணவனை கவனிச்சு உட்கார்ந்துட்டு இருந்த முடியுமா? என்னமா பேசிட்டு இருக்கீங்க? நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பை பற்றி சொன்னீர்கள், மிக பெருமையாக இருந்தது. வீட்டில் செய்யப்படும் பணிகளுக்கும் மதிப்பீடு செய்து அவர்களுக்கு சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று சொன்ன அந்த நீதிபதியை நாம் போற்ற வேண்டும். ஆனா தராங்களா? 40,000 கொடுக்குறாங்களா? ஏமா கோர்ட்டுக்கு போறீங்க? அதான் 40,000 வீட்லயே கிடைக்குது, அப்புறம் ஏன் நீங்க வழக்காட போறீங்கன்னு கேக்குறேன். வீட்லயே இருந்துட வேண்டியதானே? நாளையில இருந்து பார்வதி சீனிவாசன் அவர்கள் இந்த மன்றத்தில வீட்டில் இருப்பதால் தான் மகிழ்ச்சி, பெண்களுக்கு மனநிறைவு, அதனால நான் வந்து வேலைக்கு போவதில்லை முடிவெடுத்துருவாங்களா? நடுவர் அவர்களே, இப்போ நான் பொருளீட்டுகின்றேன் என்று சொன்னால் என் உறவினர்கள், என்னை பெற்ற தாய், எங்க தந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க, என் தந்தை இறந்து விட்டார், இப்ப என் தாய் இருக்காங்க, அவங்க வந்து பொருளாதார சுமையில இருக்காங்க அப்படின்னு சொன்னா, என்னை பெற்றவள், என்னை படிக்க வைத்தவள், எனக்கு எல்லாமும் செஞ்சவங்க, என்னுடைய தாயாருக்கு நான் பொருள் தர முடியும். என் புருஷனோட சட்ட பாக்கெட்ல இருந்து எடுத்து தர முடியுமா? அதற்கு எனக்கு உரிமை இருக்கா? அதை நான் தரவும் மாட்டேன். அது மானமுள்ள பொருளா? மானமில்லாத டீ மாதிரி இல்லையா? அப்ப நான் பொருளீட்டுகின்றேன் என்று சொன்னால் அந்த பொருளை என் தாய்க்கோ என் உடன் பிறந்தவர்களுக்கோ செலவு செய்யறதுக்கு என்னால முடியும். என் குழந்தைகளுக்கு, ஏன்னா நீங்க கணவன் சம்பாதிக்கிறது மொத்தமே இன்னைக்கு வீட்டுக்கு வந்துருதா? யோசிச்சு பாருங்க. எத்தனை குடும்பம் இந்த நாட்டுல, எல்லா குடும்பமும் பொருளீட்டி வருகின்ற ஆண்கள் அத்தனையும் அவர்கள் குடும்பத்திற்கே பயன்படுகின்றது என்று சொன்னால் வறுமை கோடு என்ற ஒன்று இருக்கவே இருக்காதே. எவ்வளவு காலமாக அப்படி ஒரு விளம்பரம் ஒண்ணு வரும், அரசாங்கத்து விளம்பரம் தான். அந்த விளம்பரத்துல விமானத்துல 2 பேர் பேசிப்பாங்க. இந்த பெண்கள் எல்லாம் ஏன் வண்டி ஓட்ட வராங்க? சரியாவே வண்டி ஓட்ட தெரியுது இல்ல, ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க, இவங்க எல்லாம் வீட்லயே சும்மா இருக்கலாமே அப்படின்னு. அதாவது புதிதாக கற்றுக்கொண்டு வருபவர்கள் முதல்ல சில தவறுகள் நிகழத்தான் செய்யும். ஆண்கள்லாம் ஏதோ சைக்கிள் கத்துக்க ஆரம்பிச்ச உடனே ஏறி நல்லா மிதிச்சு சைக்கிள் ஓட்டிட்ட மாதிரியும், கார் கத்துக்க ஆரம்பிச்ச உடனே நல்லா உடனே ஹைவேஸ்ல வண்டி ஓட்டிட்டு போயிட்ட மாதிரியும், பெண்கள் மட்டும்தான் ஏதோ தவறு செய்யற மாதிரி எல்லாம் வந்து இது எல்லாமே நடப்பதான் பேசுறாங்க. விளம்பரத்துல வந்தது நடப்பில் இருப்பதுதான். இந்த பெண்கள்லாம் வீட்டுல இருக்கலாமே 2 இளைஞர்கள் பேசிப்பாங்க. ஒரு அறிவிப்பு வரும், விமானம் வந்து தரையிறங்க போகிறது, அனைவரும் வந்து அவங்க பெல்ட்டை போட்டுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணினுடைய, அந்த பெண் பைலட்டினுடைய குரல். பக்கத்துல ஒரு அம்மா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி. அவங்க சொல்லுவாங்க, கேட்டீங்களா, அது என்னோட மகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க 2 பேருக்கும் அந்த பெண் குரல், பெண் பைலட்டோட குரலை கேட்ட உடனே இந்த பேசினவங்க அமைதியாயிருவாங்க. பக்கத்துல இருக்கிற அம்மா அதை கேட்டுட்டு இருந்தாங்க. இவ்வளவு நேரம் இவங்க அந்த பகடியம் செஞ்சதை கேட்டுட்டு இருந்த பெண்மணி என்னுடைய மகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான், அதை வேற ஒன்னும் விளக்கவே தேவையில்லை இல்லையா? நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த விமானத்தையே இயக்கிட்டு இருக்கிறவ என்னுடைய மகள், ஒரு பெண்ரா அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அந்த பெண் சொல்லுகின்றார், என் மகள் தான் இப்ப சொன்னது, அறிவித்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பெருமை இல்ல, எல்லா துறையிலும் இன்னைக்கு கப்பற்படையில் இருக்கக்கூடிய விமானத்தை இயக்குவதற்கும் பெண் வந்தாச்சு. அதாவது நம்மாலேயும் முடியும், உன்னால என்ன முடியும், என்ன முடியும். ஆரம்ப காலத்தில் தாய் வழி சமுதாயமாகத்தான் இந்த சமுதாயம் வளர்ந்தது. பெண் தான் வேட்டைக்கு முன்னின்று சென்றாள், அவளை தொடர்ந்து ஆண்கள்லாம் போனாங்க. அதற்கு பிறகு நீங்க இந்த ஆணினை கவர்தல் மாதிரி அழகான பெண்களை கவர்ந்து கொண்டு போகின்ற இன்னொரு கூட்டம் இருந்ததுனால அவர்களை போய் மீட்டு வருவதற்கு பலசாலியான ஆண்கள் போனாங்க. உடனே ஆணுக்கான உரிமையும் தலைமை பொறுப்பும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சொத்துடைமை ஏற்பட்ட பிறகு தான் ஈட்டி வந்த பொருளை அந்த பாதுகாப்பதற்கு தன்னுடைய சொந்த ரத்தத்தின் பால்பட்ட உறவுக்கு தான் அது போய் சேரணுங்கிறதுனால திருமணம் என்கின்ற பந்தம் ஏற்பட்டது. அந்த திருமணத்தினால்தான் இந்த குடும்ப அமைப்பு ஏற்பட்டது. இந்த குடும்ப அமைப்பு வந்த பிறகு இந்த பெண் படுகின்ற பாடு இருக்கே கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இல்லையா? சரி இருக்கட்டும், குடும்ப அமைப்பு வேணும், அதுக்காக திருமணம் வேண்டாம், குழந்தை பிறந்த
கொள்ளுதல் வேண்டாம் அப்படிலாம் நான் சொல்லல. பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. நீங்க என்னமா சொல்றது? நானே சொல்றேன், அலுவலக கழிப்பறைக்குள் நுழைந்து பீச்சு அடிக்கப்படும் பாலில் தெரிக்கிறது, பசியை தின்று அலரும் குழந்தையின் அழுகுறது. குழந்தைய வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு வரும்போது இப்படித்தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வந்துகிட்டு இருக்கோம். குழந்தைய தாளாட்ட கூட நேரம் இல்ல. அதாவது நம்மளெல்லாம் அம்மா வந்து நம்ம அம்மாவுடைய சேலையை தூளியா கட்டி அதுல குழந்தைய போட்டு தாளாட்டி அந்த சூழல்ல வளர்ந்தவங்க தான். ஆனா இன்னைக்கு தாளாட்ட கூட நேரம் இல்ல. கேசட்ல தாளாட்டு போட்டுட்டு வேலை செஞ்சுட்டு போறதா கவிப்பேரரசு வைரமுத்து கவிதை எழுதியிருக்காரு இல்லையா? சோலைக்கு பிறந்தவளே சுத்தமுள்ள தாமரையே வேலைக்கு போகின்றேன் வெண்ணிலவே கண்ணுறங்கு, அலுவலகம் விட்டு அம்மா வரும் வரைக்கும் கேசட்டில் தாளாட்டு கேட்டபடி நீ உறங்கு, 9 மணியானால் உன்னம்மா சொந்தமில்லை, 9:30க்கு உன்னப்பா சொந்தமில்லை, ஆயாவும் தொலைக்காட்சி அசதியிலே தூங்கிவிட்டால் தூக்கத்தை தவிர துணைக்கு வர யாரும் இல்லை, 20ஆம் நூற்றாண்டில் என் கருவில் வந்தவளே இதுதான் கதியென்று இன்னமுதே கண்ணுறங்கு, தூரத்தில் இருந்தாலும் தூயவளை உன் தொட்டில் ஓரத்தில் என் நினைவு ஓடி வரும், பேரத்தில் ஏறி பிதுங்குகின்ற வேளையிலும் எடை கொஞ்சம் விழுந்து இறங்குகின்ற வேளையிலும் கோப்புக்குள் மூழ்கி குடியிருக்கும் வேளையிலும் பூப்பூவாய் உனது முகம் புறப்பட்டு வரும் கண்ணே, தந்தை வந்து கொஞ்சுவதாய் தாய்மடியில் துஞ்சுவதாய் கண்ணான கண்மணியே கனவு கண்டு நீ உறங்கு, புட்டிப்பால் குறையவில்லை பொம்மைக்கும் பஞ்சமில்லை, தாய்ப்பாலும் தாயுமின்றி தங்கமே உனக்கு என்ன குறை, மாலையிலே ஓடி வந்து மல்லிகையே உனை அணைத்தால் சுரக்காத மார்பும் சுரக்குமடி கண்ணுறங்கு, தாலாட்டு பாட்டில் தளிரே நீ தூங்கிவிட்டால் என்னை கொஞ்சி பேசிட கொண்டவர்க்கு ஆசை வரும் உறவுக்கு தடையாக ஓர் என்று அலறாமல் இரவுக்கு மிச்சம் வைத்து இப்போது நீ உறங்கு, தாய் என்று காட்டுவதற்கும் தழுவி எடுப்பதற்கும் தாய்ப்பால் கொடுப்பதற்கும் ஞாயிற்று கிழமை வரும் நல்லவளே கண்ணுறங்கு. இதுதான் நிலைமை வேலைக்கு போகின்ற பெண்களுக்கு. நான் இதை ஒப்புக்கொள்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் ஒரு சுயமரியாதை, சுயசார்பு, ஆண் இல்லை என்று சொன்னால் அல்லது ஆண் கைவிட்டு விட்டு சென்று விட்டால் அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு, தன் பிள்ளைகளுக்கு அறிவு தெளிவை கொடுக்கக்கூடிய பொறுப்பு, ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு செல்லுகின்ற பொழுது அப்ப வழக்குரைஞரா வந்த பிறகுதான் நீதிமன்றம்னா என்ன, வழக்குன்னா என்ன, வாழ்க்கைனா என்ன என்பதை அவர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி தர முடியும் தெளிவா. ஆசிரியராக இருக்கின்ற பொழுதுதான் ஒரு பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், பல நூல்களை கற்று அறிகின்ற பொழுது என் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று எனக்கு தெரிகின்றது. என் நேரமே இல்லைன்னா நீங்க சும்மா சொல்லாதீங்க. வேலைக்கு போகின்ற பெண்கள் மாலையில வீட்டுக்கு போனா அவங்க முதல்ல செய்யற வேலையை குழந்தைங்களை தூக்கி கொஞ்சறது தான். சும்மா அதெல்லாம் செய்யறது இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நாங்களும் அப்படி வேலைக்கு போயிட்டு பிள்ளைங்களை கொஞ்சிட்டு வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் வந்துகிட்டு தான் இருக்கோம். ஆகையினால் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு தான் படித்த கல்விக்கு சரியான வேலை வாய்ப்போ அல்லது வேறு விதமா வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்கின்றதே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதற்கு பிறகு அதன் மூலம் ஈட்டுகின்ற பொருளால் தன் குடும்ப சுமையை ஏற்றுக்கொண்டு தன் பிள்ளைகளை நன்றாக வாழ வைக்க முடிகின்றது, தன் குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்ள முடிகின்றது என்பது ஒரு பெரிய மனநிறைவு. தான் ஈட்டும் பொருளை கொண்டு தான் சுயமாக வாழ்வதில் இருக்கின்ற மனநிறைவு வேறு எதிலும் கிடையாது. பெண்கள் சுயசார்புடவும் சுயமரியாதையுடனும் தன் குடும்பத்தை பராமரிக்கவும் தன் பிள்ளைகளை அறிவு தெளிவுடையவர்களாக ஆக்கவும் அவர்கள் அறிவு தெளிவோடு செயல்படவும் அவர்கள் வேலைக்கு செல்வதுதான் சிறந்தது. அதனால்தான் அவர்களுக்கு மனநிறைவு மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்று சொல்லி பல சிக்கல்கள் இருந்தாலும் வேலைக்கு போகின்ற பெண் விடுமுறை வந்துருச்சு வச்சுக்கோங்க, ஒரு 4 நாள் வீட்டுல இருக்க முடியாது. அவளால ரொம்ப கஷ்டமானவையும் என்னைக்கு ஆபீஸ் திறப்பாங்க, என்னைக்கு காலை திறக்கும் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். ஆகையினால் வேலைக்கு செல்வதுதான் ஒரு பெண்ணுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் தரும் என்பதை சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த பட்டிமண்டப தலைப்பை எந்த நோக்கத்திற்காக மெகா தொலைக்காட்சி கொடுத்து பேச சொன்னார்களோ அது 2 அணித்தலைவர்கள் பேசியவுடனே நிறைவேறிவிட்டது என்று இந்த மன்றம் கருதுகிறது. பார்வதி சீனிவாசன் அவர்கள் தினமும் நீதிமன்றம் செல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர், வெற்றிகரமான வழக்கறிஞர். என்னுடைய அன்பு சகோதரி வரலாற்று துறையிலே பேராசிரியர். இப்ப 2 பேருமே பணிக்கு போகிறவர்கள் தான். அப்ப எதுக்கு இந்த பட்டிமன்றம்? நான் முதல்ல சொன்ன மாதிரி 2 கோணத்தை பார்ப்பதற்கு. இதனால வீட்டுல வேலைக்கு போகாம வீட்டுல இருக்க ஒரு பெண்ணை தான் கூட்டிட்டு வந்து பேச வைக்கணும்ன்றது இல்லை. அப்படி வச்சா அது சரியா இல்லாம கூட போயிடும். எங்க அன்பு சகோதரி பொங்குனாங்க பாருங்க, அப்படியே அவங்க அடக்க முடியாத கோபத்துல பொங்குற மாதிரி பொங்குனாங்க. ஆனா அவங்க சொன்னது தனிப்பட்ட முறையில் இவங்களுக்காக இல்ல, அப்படி இல்ல, அந்த கருத்து. அதே மாதிரி இவங்க வந்து நீங்க எப்படின்னா அரசு பரமேஸ்வரன் அம்மான்னு டீ குடிக்கிறாரு, அப்படி கிடையாது. நான் அப்படி சொல்றேன். ஒரு பேச்சுக்கு எதிரில் இருக்கவங்கள அப்படி குறிப்பிட்டு சொல்லுவது, அவ்வளவுதான். அதனால 2 பேருமே கற்றறிந்த பெருமக்கள், 2 பேருமே தங்கள் துறையில் வெற்றிகரமாக தொழில் நடத்தக்கூடிய அன்பு சகோதரிகள். ஆனா வேலைக்கு போறதுனால இருக்கக்கூடிய சிக்கல்
வீட்டில் இருக்கக்கூடியதுனால இருக்கக்கூடிய சிக்கலை அவர்கள் சொன்னால் நன்றாக இருக்கும் என்ற பார்வையில் 2 பேரை பேசவிட்டு நல்ல கருத்துக்களை இந்த மன்றம் சேர்த்திருக்கிறது. சரியா சொன்னா எனக்கு உண்மையிலேயே அடுத்து பேசக்கூடிய 2 பேரும் என்னதான் பேச போறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் அழைத்த பாவத்துக்காக அவங்கள பேச வைக்க வேண்டும். எனவே என்னுடைய அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய முனைவர் முருகேசன்